ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய். தமிழக சட்டமன்ற தேர்தலில் போட்டியிட வேட்பாளர்கள் தாக்கல் செஞ்ச வேட்பு மனுக்கள் மீதான பரிசீலனை தொடங்கியிருக்கு. இதனுடைய முக்கிய செய்தியை பார்க்கிறோம். விவரங்களோடு செய்தியாளர் பாஸ்கர் இணைந்திருக்கிறார். பாஸ்கர் வணக்கம். இப்ப இந்த பரிசீலனையில முக்கியமா எதெல்லாம் எடுத்துக்கொள்ளப்படும், எது தொடர்பா அதிகாரிகள் ஆய்வு பண்ணுவாங்க, இது எப்படி நடைபெறும் இந்த ப்ராசஸ், உங்களுடைய தகவல்களை பதிவு செய்யலாம். தமிழகத்துல 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. சட்டமன்ற தேர்தலில் போட்டியிடக்கூடிய 7600 வேட்புமனுக்கள் என்பது தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. 6217 ஆண் வேட்பாளர்களும் 1380 பெண் வேட்பாளர்களும் 3ஆம் பாலினத்தவர் 3 பேரும் மொத்தமாக 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. கரூர் தொகுதியில அதிகபட்சமாக 108 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறது. இதை வைத்து பார்க்கும்போது 7600 வேட்புமனுக்கள் தாக்கல் செய்யப்பட்டாலும் வேட்புமனுக்கள் பரிசீலனையில எந்தெந்த மனுக்கள் ஏற்றுக்கொள்ளப்படும், நிராகரிக்கப்படும் என்பது குறித்து தேர்தல் நடத்தும் அலுவலர் அது குறித்து முடிவெடுப்பார். ஒவ்வொரு RO ஆபீஸிலும் இன்று காலை ஒரு 11 மணி அளவுல பரிசீலனை என்பது தொடங்கி இருக்கிறது. இந்த பரிசீலனை என்பது தேர்தல் நடத்தும் அதிகாரி எடுத்துக்கொள்ளக்கூடிய முடிவின் அடிப்படையில் தான் இந்த வேட்புமனு பரிசீலனை இன்றே முடியுமா அல்லது நாளை வரை நீடிக்குமா என்ற சரி வரும். இருந்த போதும் வேட்புமனு பரிசீலனை பற்றி வழிகாட்டு நெறிமுறைகளும் வெளியிடப்பட்டிருக்கிறது. ஒரு வேட்புமனு பரிசீலனை தேர்தல் நடத்தும் அதிகாரி மட்டுமே செய்ய வேண்டும். RO மட்டும்தான் அதுக்கு முழு அதிகாரம். உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி அந்த பணியில ஈடுபடக்கூடாது அப்படிங்கிறதையும் தெரிவித்திருக்காங்க. தவிர்க்க முடியாத காரணமாக இருந்தால் மட்டுமே உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரியால் இந்த பரிசீலனை என்பது மேற்கொள்ளப்படும். அவரால் அங்கீகாரம் பெற்ற உதவி தேர்தல் நடத்தும் அதிகாரி வேட்புமனு பரிசீலனை செய்யலாம் அப்படிங்கிறது ஒரு ஆப்ஷனா இருக்குது. ஆனால் வேட்புமனு பரிசீலனை என்பது ஒரு நீதிபதி போல அந்த பணி என்பது இருக்கும். அதற்கேற்ற மனநிலையோடு அவர் பணியாற்ற வேண்டும் அப்படிங்கிறது தேர்தல் ஆணையத்துடைய உத்தரவாக இருக்கு. தேர்தல் நடத்தும் அதிகாரியினுடைய அந்த பரிசீலனையில அவர் எடுக்கக்கூடிய முடிவு வேற யாரும் அதுல தலையிடக்கூடாது. அனைத்து வேட்பாளர்களையும் சமமாக கருதி அதன் அடிப்படையில தான் இந்த முடிவுகள் எடுக்கப்பட வேண்டும். வேட்பாளர் அல்லது அவருடைய முகவர் கடினமாக நடந்து கொண்டாலும் தேர்தல் நடத்தும் அதிகாரி பொறுமையுடன் அந்த உறுதியுடன் தேர்தல் பரிசீலனையில வேட்புமனு பரிசீலனையில் ஈடுபட வேண்டும். ஒரு வேட்புமனு முடிவு செய்யும் போது தலைமை தேர்தல் அதிகாரி உள்ளிட்ட எந்த ஒரு மூத்த அதிகாரி தேர்தல் கமிஷனுடைய பார்வையாளர் உத்தரவுகளை எல்லாம் பெறக்கூடாது. அவரே முடிவெடுக்க வேண்டும். தேர்தல் கமிஷனுடைய வழிகாட்டுதலை மட்டுமே மேற்கொள்ள வேண்டும். வேட்புமனு பரிசீலனை போது வேட்பாளர், அவரது முகவர், வேட்பாளர் முன்மொழிந்திருக்கக்கூடிய ஒருவர், அந்த வேட்பாளர் எழுத்துப்பூர்வமாக அங்கீகரிக்கப்பட்ட ஒருவர், அவர் வக்கீலா கூட இருக்கலாம். இவங்கெல்லாம் இருந்தாலும் அவங்க யாரையும் அனுமதிக்க கூடாது. வேட்பாளர் உடனே இருக்க வேண்டும் என்பது கட்டாயம் இல்லை. வேட்புமனு நிராகரிக்கிறதுக்கான காரணத்தை ஒரு காரணத்தை விரும்பியா காட்டக்கூடாது. காரணம் என்றால் அந்த வேட்புமனுல என்னென்ன அப்ளிகேஷன் கொடுத்திருக்கும் போது அவங்க எல்லா காலமும் ஃபில் பண்ணிருக்காங்களா, பூர்த்தி செஞ்சிருக்காங்களா, எந்த காலத்தையும் விடுபட்டு இருக்க கூடாது. அப்படி விடுபட்டு இருந்தாலும் தேர்தல் நடத்தும் அதிகாரியை முன்கூட்டியே 6ஆம் தேதிக்கு முன்கூட்டியே அவருக்கு தெரியப்படுத்தணும். அதன் அடிப்படையில் அவர் கொடுக்கக்கூடிய அந்த தகவல்களை அவர் சேர்த்துக்கொள்ள வேண்டும். அவரே அதை ஃபில் பண்ணி கொடுக்கணும். இல்லாட்டி அவருடைய முகவர், அவர் வழக்கறிஞர் அதை பூர்த்தி செய்து கொடுக்க வேண்டும். அப்படிங்கறதெல்லாம் ஒரு வரமுறையா இருந்தது. அதையெல்லாம் வச்சுதான் 6ஆம் தேதி 3 மணியோடு அந்த கால அவகாசம் முடிவுற்று இன்று காலை ஒரு 11 மணி அளவுல வேட்புமனு மீதான பரிசீலனை என்பது தொடங்கி இருக்கிறது. அந்த காலமெல்லாம் அது கொடுத்துக்கக்கூடிய விண்ணப்ப வேட்புமனுல எல்லா காலமும் பூர்த்தி செய்யப்பட்டிருக்கிறதா, பிரமாண பத்திரம் தாக்கல் செய்யப்பட்டிருக்கிறதா, உறுதிமொழி எடுத்திருக்கிறாரா, அதற்கான தொகை முழுமையாக கட்டப்பட்டிருக்கிறதா, அப்புறம் வேற ஏதாவது சந்தேகம் இருந்தா கூட அவருக்கு மற்ற வேட்பாளரை அவருக்கு எதிராக புகார் தெரிவித்தாலும் அதன் அடிப்படையில் உண்மை இருக்கிறதா, அதற்கான ஆதாரங்கள் இருக்கிறதா என்பதையெல்லாம் தேர்தல் நடத்தும் அதிகாரி பரிசீலனை போது எடுத்துக்கொள்ள வேண்டும் அப்படிங்கறதெல்லாம் முன் வச்சிருக்காங்க. இதை அடிப்படையாக கொண்டு சிறு பிழைகள், எழுத்து பிழைகள் இருந்தால் அதையெல்லாம் தாராளமாக மனப்பான்மையோடு அணுக வேண்டும். வேட்புமனு தாக்கலுக்கான என்ன தரவு தரப்பட்டிருக்கிறதோ அதை பரிசீலித்து தகுதியை முடிவு செய்ய வேண்டும். தனக்கான சின்னத்தை வேட்பாளர் சரிவர குறிப்பிடவில்லை என்றாலோ, நீல நிற மை தவிர வேற ஏதாவது வண்ண மையை பயன்படுத்தி வேட்புமனு பூர்த்தி செய்திருந்தாலோ அதைத்தான் நிராகரிக்க வேண்டும். என்னென்ன காரணங்கள்லாம் நிராகரிக்கணும், எதற்கெல்லாம் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறத பட்டியலிட்டு தேர்தல் நடத்தும் அதிகாரிக்கு ஒரு ஹேண்ட்புக் கொடுத்துருப்பாங்க. அதுல இருக்கக்கூடிய விதிகளை முறையாக பின்பற்றி தான் பரிசீலனை என்பது நடைபெறும். எக்காரணத்தை கொண்டு தகுதி வாய்ந்த வேட்பாளர்களை நிராகரிக்க கூடாது. தகுதியுடைய வேட்பாளர்களை அவருடைய மனுக்கள் ஏற்றுக்கொள்ள வேண்டும் அப்படிங்கிறதா முழு சாராம்சமாக இருக்கிறது. இதன் காரணமாக 11 மணிக்கு தொடங்கக்கூடிய இந்த வேட்புமனு பரிசீலனை என்பது 3 மணி அளவு வரை நடைபெறும். தொடர்ந்து தேர்தல் நடத்தும் அதிகாரி ஏதாவது ஒரு விண்ணப்பத்தின் மேல அவருக்கு சந்தேகமோ இல்ல பரிசீலனை எடுத்துக்கொள்ள கால அவகாசம் தேவைப்பட்டால் அதை எடுத்துக்கொள்ளலாம் அப்படிங்கிறதும் உத்தரவாக உள்ளது. ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.